நான் வந்து ஞானசாகர் கூட நான் இருப்பேன். ஞானசாகர் ஐயா வந்து நம்மளாம் டான்ஸ் ஆடுவோம், பாட்டு பாடுவோம். அப்புறம் வந்து நிறைய ஊழியக்காரங்களான நான் தொழு வச்சுருப்பேன். அப்போ வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயருக்கு போகிறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சர்ச்சை பார்ப்பேன், வேறு மற்ற நாளில் எங்கள் ஊழியத்துக்கிட்ட போவேன். 2010 ஆண்டவர் என்ன சொன்னார், இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பு அந்த சர்ச்சை. அதுலையா மலைக்குடியில் கோல்டன் டெம்பிள் பக்கத்தில் 50 அடி நீளமும் 60 அடி அகலமும் அவ்வளோ பெரிய சபை. இயேசுக்காக நான் என்ன பண்ணேன், கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு குழந்தை இல்லை, என்னப்பா பாஷனே குழந்தை இல்லையா, எனக்கு ஆத்ம பாரம் இல்லையா, நீங்களும் எனக்கு குழந்தை இல்லையா. இன்னைக்கு 55 வயசு ஆகுது இல்லையா. 1997 நான் ரசிக்கப்பட்டேன். எப்போ ரசிக்கப்பட்டேன்? 1997 நான் ரசிக்கப்பட்டேன். என் ரட்சிப்பு வந்து வேற லெவல் ஆண்டவர் மாற்றினார் இல்லையா. ஏன் சொன்னால் என் பேர் 6 முகம். எத்தனை முகம்? என் பேர் இருக்கும் பச்சையில், கையில் சூளம் போட்டிருப்பேன், உடம்பு ஃபுல்லாக பச்சை இருப்பேன் இல்லையா. இதெல்லாம் வந்து மேக்கப் தான். ரியல் மேக்கப்பில் நீங்கள் யாரும் என் பக்கத்தில் இருக்க முடியாது. ஏன் சொன்னால் நீ ஒரு நாளுக்கு 2 வேளை குளிக்கிற, 3 வேளை சாப்பிட்றேன், அப்படி தானே. நான் ஒரு நாளுக்கு குளிக்கவே மாட்டேன், 3 வேளை இல்லை 10 வேளை சாப்பிட்டு இருப்பேன், போதையில் இருப்பேன். நீங்கள் பஸ்ஸில் போய் டிக்கெட் பிடிக்கணும், சீட் பிடிக்கணும். நாங்கள் நடந்து போனால் போதும் 4 பேருக்கு வாந்தி போய் வந்துடும். ஏன்னு சொன்னால் மாதக்கணக்காக குளிக்கவே மாட்டோம். நீங்கள் பாத்ரூம் போனால் தண்ணி எடுத்து போகிறது, நாங்கள் பாத்ரூம் போனால் கிழிஞ்சி போன பேப்பர் கல் துடிச்சு போடுறது. அவ்வளோ ஒரு கணித நாங்கள் இருந்தோம். ஏன் சொன்னால் நாங்கள் அழுகு பண்ணால் பொறிக்க விடுறதில்லை எங்கள் பொம்பளைங்களுக்கு இல்லையா. அதுதான் மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்தால் நாங்கள் குளிக்குவோம். தெருவுக்கு போயிட்டால் குளிக்க மாட்டோம். ஏன் சொன்னால் அங்கேயே வியாபாரம் பண்ணணும், அங்கேயே சாப்பிடணும், அங்கேயே பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கணும், அங்கேயே ரோட்டில் போகணும். அதுக்காக நாங்கள் ஆடு மாடு இல்லை, நாங்கள் குளிக்கிற ஜாதி தான், நல்லா சுத்தம் இருக்கிற ஜாதி தான். ஆனாலும் மானம் ஒன்று இருக்குது இல்லையா. எம்ஜிஆர் சொல்லிட்டு போயிட்டாரு, ஊசிமணி பாசமணி இருப்பவங்க மானத்தை விற்க மாட்டோம். 2 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி கட்டிக்குவாங்க, 2 புதுசாக 4 புதுசாக கட்டிக்குவாங்க. ஆனால் விபச்சாரத்துக்கு அடிமை இருக்க மாட்டாங்க இல்லையா. இப்படிப்பட்ட ஜனங்கள் நாங்கள். இஸ்ரவேல் நாட்டிலேருந்து ஆண்டவர் எங்களை வேற மாதிரி எங்களை வச்சிருக்கிறார். எப்படி வேற மாதிரி சொன்னால், உங்களுக்கு இஸ்ரவேல் மக்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு வாகிரியார் மக்கள் சொல்லுவாங்க. நாங்கள் வாகிரியர், நீங்கள் இஸ்ரவேல் இல்லையா. நீங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் சோத்திரம், நாங்கள் நிமிஷம் சூ சொல்லி இருப்போம். சூ சொன்னால் ஏசு இல்லையா. உங்கள் பாஷை நாங்கள் ஈஸியாக கற்றுக்குவோம், எங்கள் பாஷை உங்களை கை முடியாது. எங்கள் பாஷை அந்நிய பாஷை போல, எல்லா பாஷை மிஸ் ஆனது தான் எங்கள் பாஷை. சப்போஸ் உங்களை சொல்ல, ஓ ஏக்கா அப்படி கைகாம் கஜுதாய் சுகாரி சூப்பீதி தான் நான் நான் என்ன சொன்னேன், அம்மா நீ என்ன ஊர், எங்கிட்டு வந்த, என்ன சாப்பிட்ட, என்ன பேசுகிற, இதுதான் என் பாஷையில் பேசுகிறேன் இல்லையா. இதில் ஹிந்தி, உருது, தமிழ், தெலுங்கு எல்லாம் மிஸ்ஸிங் அடித்தா எங்கள் பாஷை அந்நிய பாஷை இல்லையா. எல்லா பாஷைக்கும் எழுத்து இருக்குது, என் பாஷைக்கு எழுத்து இருக்காது. இப்படி இருக்கனால இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி லவ் பண்ணார் இல்லையா. நம்ம எப்படி ஆண்டவர் லவ் பண்ண போகிறோம் இல்லையா. முதல் நம்ம யாருமே நீதிமான் இல்லை பூமியில் இல்லையா. சொல்ல முடியுமா, நான் நீதிமான் யாருமே இல்லை, இயேசு தவிர இல்லையா. அவர்தான் மரியா கன்னி வயிற்றில் பிறந்தவர் இல்லையா. சங்கீதம் 51 சங்கீதம் 1, 2, 3 வாசிக்குங்க. சங்கீதத்தில் 51 சங்கீதம் வசனம் 1. எஸ், யாரோட கிருபை இறங்கணும்? தேவனே உங்களது கிருபையின் மேலே இறங்கும். எஸ், அவரு இறக்கப்பட்டார். யாரு? நம்ம இறக்கம் படல இல்லையா. நம்மளாம் சபிக்கப்பட்ட, அவரு இறக்கம் பண்றாரு நம்ம மேல இல்லையா. அடுத்தது என்ன சுத்தம் பண்ணாங்க, என்ன அக்கிரமம். யார் அக்கிரமம் பண்ணாங்க சொல்ல, கண்ணுல அக்கிரமம் பண்றோம், வாயில அக்கிரமம் பண்றோம், நகையில அக்கிரமம் பண்றோம், ரோஷம் இருக்குது, கோவம் இருக்குது, ஆத்திரம் இருக்குது. எந்த ஆடு மாடுக்கு கொடுக்காத ஒரு குரல் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா. எந்த ஆடு மாடு கொடுக்காத ஒரு கண்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா. எந்த ஆடு மாடு கொடுக்காத ஒரு சொன்ன ரோஷம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அக்கிரமம் பண்ணி குறைக்கிறோம். நீருக்கு பைபிளை மிஞ்சி நம்ம பேசி குறைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டோட தாவீது ராஜா என்ன சொல்றாரு,
எனக்கு நான் உன்னோட குழந்தை ஆண்டவரே படிக்கமா என் பாவம் இன்னைக்கு இன்னைக்கு நீங்க நல்ல பிள்ளைங்க அலையில சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட எல்லா தடையும் குடிச்சுட்டாங்க அண்ணன் சொல்லுங்க ஏன் சொன்னா இப்போ உங்க பரிசுத்த பரலோகத்துல ஜீவ புஸ்தகம் மரண புஸ்தகம் இல்லை. அப்போ உங்க புஸ்தகத்துல வந்து மரணம் இல்லை. அல்லையா சொல்லுங்க ஏன் சொன்னா இன்னைக்கு நீங்க சுத்தி இருக்கிற அல்லையா இன்னைக்கு நீ வந்திருக்க காரணம் ஏன் ஆண்டவர் தெரியும். இப்ப நான் ஒரு 2 மாசம் நினைச்சு பார்க்கணும் நான் இங்க வர சொல்லி உனக்கு தெரியுமா நான் வரேன் சொல்லு ஒரு வாரம் நான் நினைச்சு பார்க்கல இங்க வரேன்னு சொல்லி அல்லையா எனக்கு தெரிஞ்சது 2 நாளோ 3 நாள் முன்னாடி சொன்னடா ஐயா இல்லையா. அப்போ நான் இங்க வர சொன்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை லவ் பண்றாரு இல்லையா, ஆண்டவர் உங்களை அன்பு கொடுத்திருக்கிறார் இல்லையா. இங்க வந்தவங்களுக்கு அன்பு கொடுக்குறாரு, இந்த நியூஸ் கேட்கறவங்களுக்கு ஆண்டவர் அன்பு கொடுக்குறாரு. ஆண்டவர் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் குருவிகாரன் நரிக்குறோம் அப்படிலாம் பார்க்கல. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேலை யாருக்கு புரியும், என் தனிமைகள் என் சோர்வுகள் யாரை தேடுவார், யாரை தேடுவார். இயேசுதான் தேடுவார், யாரும் தேட மாட்டாங்க, எல்லாம் ஏமாத்துவாங்க இல்லையா. அண்ணன் தம்பி மாமா மச்சான் விட்டு ஒரு பொண்டாட்டி புள்ள ஜாதி பேரா நீ சத்தம் போனோம் நானும் பாடி சீக்கிரம் பொதிச்சிடு. இல்லை பேய் பிசாசாயிட்டு வாயாடி அது கோவ காட்சி, அது குடி காட்சி, அது சண்டை காட்சி, அப்படி பல விதம் பேர் அன்னைக்கு உங்களுக்கு புட்டி புட்டி விடுவாங்க. பக்கத்தில் ஒரு பாட்டு பாடி அதுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஆனால் இயேசு சொல்றாரு மனம் திரும்பு, பரலோகராஜ உனக்கு நான் கொடுப்பேன். படிக்க அடுத்தது என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தெரியும். இப்போ உங்க மனசாட்சி மேல கை வச்சா நீங்க ஒருத்தர் 7 தரம் இல்ல 70 தரம் மன்னிப்பு ஆண்டவர் சொன்னாரு. உங்க மனசாட்சி பற்றி சொல்ல முடியுமா? நீ 7 தரமோ 70 தரம் தான் பாவம் பண்ணிக்கிற அவசியம் மனசாட்சி பற்றி சொல்ல முடியுமா? தண்ணி குடிக்கிற போல பாவத்தை நம்ம குடிச்சு இருக்கிறோம் அல்லையா. சிந்திக்க வேண்டும். 6 அறிவு நம்மளுக்கு இது எத்தனை எண்ணி பாத்தீங்களா? 2 பன்னி குட்டி சொல்லுது பனியம்மா நம்ம மனுஷனா பிறந்திருந்தா சூட்டு பூட்டு போட்டி நடந்துருக்கலாம் சொல்லிச்சு பண்ணி குட்டிங்க. அப்போ பனியம்மா சொல்லிச்சு பாரு இன்னைக்கு 1ஆம் தேதி மாமா மச்சான் போறான் பாரு பாட்டில், அவன் என்ன பண்றான் பார்த்து சொல்றாங்க. மாமா மச்சான் பாட்டில் போய் 2 ஆப்பு போட்டுக்கினேன், ஆஃப் பாயிலோ ஃபுல் பாயிலோ சாப்பிட்டு அப்படியே மாமாக்கார வாங்கிட்டாரு. அது ஒரு முருங்கால். ஏன் மச்சான் சொல்லு மாமா, என் பொண்டாட்டி இன்னைக்கு முருங்கால் கோயம்பு வச்சுக்குது. அப்புறம் பார்த்து அவன் வாங்கிக்கிறேன், ஏன் மாமா என் பொண்டாட்டி கரவாடு கொண்டு வச்சுக்குது. அப்ப பண்ணி சொல்லிச்சு இந்த ஜென்மத்தோட நம்ம இப்படி உருவாக்குன தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா. மனுஷன் 6 அறிவு இருந்து அறிவு இல்லாத வேலை செய்யறான், அறிவு இல்லாத பேசுறான், அறிவு இல்லாத பாவத்தை பண்றான், அறிவு இல்லாத சட்டத்துக்கு போறான், அறிவு இல்லாத தன் சிந்தனைகள் மாற்றி அவன் அங்கெங்கே அழிஞ்சு திரிஞ்சு குறைக்கிறான் அல்லையா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் தாவி சொல்றாரு, என் அக்கிரமத்தை மன்னியும் என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. எப்படி மன்னிக்க வைப்ப படிங்க. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கலை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதியை விளங்கவும் நீர் நியாயத்திற்கும் போது உம்முடைய பரிசுத்த ஆவி விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அறிக்கையிடு. இப்ப நீங்க வந்ததோ ஏதோ குளிக்கார டான்ஸ் ஆனா பாட்டு பாடினா சாட்சி சொன்னா சேர்த்து சொல்லிட்டு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லையா. நான் 1ஆம் கிளாஸுமே படிக்கல இல்லையா, இன்னும் வசனம் எங்க இருக்குன்னு தெரியாது. பரிசுத்த ஆவியான சொன்னார் இந்த வார்த்தை சொல்லி அல்லையா. அப்ப இது சொல்ல ஆண்டவர் இங்கிருந்து நீங்க முழுசா கல்வி போக வேண்டும் அல்லையா, முழு உள்ளத்தோடு போக வேண்டும் அல்லையா, அதிசயமோடு அற்புதமோடு போக வேண்டும். அப்போது ஆண்டவர் உண்மையை அன்பு காட்டுவார். அன்பு கூடுவோம் இன்னும் அதிகமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு, இன்னைக்கு நீ அதுக்கே சரி. நான் உனக்கு அன்பு கொடுக்கணும்னு சொன்னா, நான் உனக்கு லவ் பண்ண சொன்னா, நான் உன்னோட இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு நீ சுத்தமாக்கு அல்லையா. எவனை நம்ப வேண்டாம், என்ன நம்ப. ஆண்டவர் சொல்றாரு
பிரசங்கி சொன்னது வானத்தை கீழே பூமிக்கு மேல எல்லாம் மாயக்காரி நம்பரோட நீதி தேவன். அல்லையா? நீதி வெளிச்சம் கொடுக்க போறவனுக்கு உன்னை அநேக ஜாதிகள் மத்தியிலும் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் உன்னை நான் உயர்த்த போறேன். அல்லையா? உயர்த்துவாரு. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல நீங்க 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றது உன்னை உயர்த்த போறேன். அல்லையா? நீ வேதத்துல இரவு குணம் தியானம் பண்ண மனுஷன் பாக்கியவான். படிச்சு பாருங்க அந்த வசனம் 1-2மா. அது அந்த 1ஆம் வசனம் 2ஆவது வசனம். கர்த்தருடைய வேதத்தை இருந்து இரவும் பகலும் படி சொல்ல. அவளுக்கு உன்னை படிச்சு நான் படிக்க தெரியாது. படி சொல்ல தியானம் பண்ண ஒரு வார்த்தை 1 கோடி வார்த்தை ஆண்டவர் கொடுப்பார். கணக்கு பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. ஆண்டவர் 1 கோடி வார்த்தை கொடுப்பார். சொல்லுங்க 1 கோடி. நான் பிரசங்கி மாற போறேன். கல்வி போய் நான் பிரசங்கி மாற போறேன். அதைய கைப்பிடி சொல்லுங்க. இங்க நான் கலக்க போறேன். அதையா இந்த கூட்ட நான் கலக்க போறேன். இந்த தேசத்துல நீங்க பார்த்த போதும் பிசாசு ஓடுவான் பாரு. நீங்க ஒண்ணு நீ பார்த்த போதும், நீ நடந்த போதும் உன் நகர சட்ட போனமால ஏறி வரும். நீ விசுவாசா தேவனோட மகிமை காண்பா. பிரசங்கியா மாற போற. ஒண்ணுக்கு உதவாத பாத்திரம். எனக்கு டைமே பத்தாம ஆண்டவர் என்னை குறிச்சு ஓட வைக்கிறார். சரியா? ஏன் யார் என்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். விட மாட்டார். யாரும் வெட்டிடுவாங்க. ஏசு என்ன பண்ணுவாரு? கைவிட மாட்டார். கூட சொல்ல பார்த்து பாருங்க. இது ஞானம் பண்ண வேணும். நடப்பட்டு தன் காலத்தில் தன் கடிகள் தந்து இலை உதிராத மரத்தை போல நீ இருப்பாய். பாத்தியா? ஒரு தண்ணி போது கால் வாழ போது அதான் நம்ம நதியில போது தண்ணி அது பக்கத்துல மரம் என்னைக்கு சுத்திச்சு பாத்தியா? எவ்வளவு தண்ணி இல்லாத பரவாயில்ல. அங்க ஓரத்துல இருந்து மரம் எப்போ சத்திச்சு பாத்தியா? சாகாது. ஏன் சொல்ல ஊத்தி இருக்கும் இல்லையா? அது எப்பவும் சாகாது. அது போல பச்சையா இருக்கும். அப்படி உன் வாழ்க்கையும் உன் வம்சமும் உன் வாரிசும் நீ உன் ஆண்டவர் நினைச்சிட்டு எல்லாம் சூப்பர் அப்படியே வச்சிருப்பாரு. இல்லையா? அங்கேயே போகாது. 4 வருஷம் படிங்க. துர்மார்கரோ இருக்கிறார். ஆமா அவ்வளவுதான். அவன் நிக்க மாட்டான். சபையெல்லாம் வரவே மாட்டான். இல்லையா? பாரு இங்க ஐயா பேர் எத்தனை நாள் இங்க நடத்துறாரு? ஐயா எத்தனை நாள் நடத்துறாரு? 9 வருஷமா நடத்துறாரு. இல்லையா? 1 வருஷமா நடத்துறாரு. அப்ப எத்தனை பேருக்கு தெரியும் ஐயா இந்த நாள்ல வந்து நடத்துறாரு சொன்னார்? இல்லையா? எல்லா பேரும் தெரிஞ்சிருக்குது. வந்திருந்தா இடம் பத்திருக்குமா? சொல்லு சாமி. பத்தாது. ஆனா தேவன் யாரை குறிச்சு வர வேண்டும் தெரியும். இல்லையா? ஆனா இப்ப தெரிஞ்சுக்கினாங்க. இந்த நியூஸ்குள்ள எல்லா காது போயிது. இல்லையா? சீக்கிரமா அடுத்த நாள் அடுத்த வாரத்தில் அடுத்த நிமிஷத்துல இந்த ஆலயத்தை வர வேண்டும். ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ள வேண்டும். அதிசயம் வாங்க சொன்னா உங்களை வச்சு வேலை வாங்க போறேன். அந்த இல்லையா? நான் 2 கையெழுத்து கும்பிட்டு சொல்றேன். காலையில் ஆனா உங்க யாரும் வாயில குறை இருக்கக்கூடாது. இல்லையா? கோவம் இருக்கக்கூடாது. இல்லையா? பொய் இருக்கக்கூடாது. இல்லையா? சண்டை இருக்கக்கூடாது. இல்லையா? உங்களை பார்த்துதான் உலகத்துக்காக ரசிக்கப்படுவான். உங்களை பார்த்துதான் உண்மையான தேவனை நேசிப்பான். இது பாருங்க, நைட்டு போய் ஜெபம் பிடிச்சா காலையில் வாய் அடிப்பார். வாய் அப்படி கற்றுக்குவாரு. சண்டை இருப்பாரு. ஏன்னா ஏசப்பா மாநில எடுத்து போறாங்கப்பா இப்படி சொன்னானே அந்த அவள் சாட்சி போச்சு. அங்கே யாருமே வர மாட்டாங்க உங்களை பார்த்து. இல்லையா? அதுதான் ஆகையான சொல்றது. நான் உனக்கு லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணு, உண்மையில உன் வாழ்க்கை வேற லெவலை நான் மாற்றுவேன். இல்லையா? எங்கிருந்தே என்னை தெரிந்து கொண்டவரே, எங்கிருந்தே என்னை அழைத்து கொண்டு வந்தே, பாவிகள் மக்கள் ஒரு பாவம் இருந்தேன், என் பாவங்கள் மன்னிக்க இயேசு பிறந்தாரே. பாவிகள் மக்கள் ஒரு பாவம் இருந்தேன், என் பாவங்கள் மன்னிக்க இயேசு பிறந்தாரே. என் தெய்வமே கிறிஸ்துராஜனே, சொல்லுங்க, என் தெய்வமே
ராஜனே எங்கிருந்தே என்னை தெரிந்து கொண்டவரே எங்கிருந்தே என்னை ஆழ்த்தி ஆழ்த்தி கொண்டு வந்தேன் மலை நடந்து போகும் கூட இருந்தவரே மலை நடந்து போகும் கூட இருந்தவரே என் முசை ஐயா சப்பரது தந்தவா என் முசை ஐயா சப்பரது தந்தவா தந்தவா ராஜனே தந்தவா என் தெய்வமே என்னை கொண்டவரே என்னை எங்கோ இந்த பாட்டு வந்து பொன்னான கீதங்கள் சீக்கிரம் இருக்கும் இல்லையா 20 வருஷம் முன்ன போய் பாட்டு இல்லையா மனிதன் முகத்தை பார்ப்பார் தேவனோ ஆராய்ச்சி பார்க்கிறார் அருமையா தேவன் எந்த கையில பைபிள் அடிச்சு போட்டணும் அந்த கை சாட்சி சொல்றாங்க இல்லையா 3 தடவை நான் பைபிள் அடிச்சு போட்டேன் எந்த காலில் மணி அடிச்சாலும் அந்த காலில் சாட்சி சொல்றேன் 4 அடி பேய் அடிச்சேன் ஃபுல் போதை போய் வெள்ளக்கார சாமி கும்பிடியா அப்படி கால் துப்புன அந்த வாய் சோத்திரம் சொல்லி கொடுக்கிறாங்க போய் சொல்ல வாய்க்கு என்ன கிடைக்காது நான் ஒரு நாளுக்கு 1 லட்சம் போய் சொல்றேன் தமிழ்நாட்டில் தான் நாய் பள்ளி எப்படி நிறைய பண்ணி தருவேன் என்ன பண்ண காக்கா அடிச்சு கவுதரிக்கல சொல்லி தருவேன் உங்க வீட்டில் பூனை பிடிச்சி போவேன் என் அண்ணன் மொசூர் சொல்லி உடனே உங்க கையில் கட்டி பணம் வாங்கிட்டு நீ உன் பூனை கறி நீ சாப்பிட்டு பண்ணிடுவாங்க இல்லையா இப்படி பொய் சொல்ற மனுஷனுக்கு இயேசு எப்படி தெரிஞ்சுக்கணும் சொன்னா ஒரு நாள் என் தங்கச்சிக்கு மூலியமா என் ஆண்டவர் என் மனைவிக்கு சந்திச்சார் இல்லையா என் மனைவிக்கு மூலியமா ஒரு நாள் என் ஆண்டவர் என்னை சந்திச்சார் நான் சந்திக்கிறப்போ எங்க ஊர்ல எந்த ஊழியக்காரங்க உள்ள விடுறது இல்லை யார் வந்தாலும் வெளியே தான் இருக்கணும் ரோட்ல அந்த பக்கம் தான் இருக்கும் இந்த பக்கம் வரவே கூடாது வைரோகமா இருப்பேன் ஏன்னு சொன்னா எங்க குலதெய்வம் ஆதி பராசக்தி அம்மன் நான் ஐயப்பா மாலை போட்டேன் கோவிந்தா மாலை போட்டேன் பெருமாள் மாலை போட்டேன் முட்டியில அங்க பர்சனை 17,000 அங்க பர்சன் பண்ணியிருக்கிறேன் முடி பொம்பளை போல இவ்வளவு நீட்டா முடி வச்சிருப்பேன் எங்களை 21 ஜாதி 12 ஜாதி எருமா ரத்தம் குடிப்பாங்க 9 ஜாதி ஆட்டு ரத்தம் குடிப்பாங்க மாமா மச்சான் பொண்ணு கொடுக்கறது பொண்ணு வாங்குறது ஜாதியில பெரிய ஜாதி நாங்கள் நாட்டாமை ஜாதி எங்க ஜாதியில அப்போ எருமாடு பே கட்டுன்னு இருக்கும் அது அப்போ வாயில கடிச்சு ரத்தம் குடிச்சுக்கணும் 3 லிட்டர் சாலை குடிச்சு ரத்தம் குடிப்பேன் என் மேல சாமி வந்து சொல்லி அந்த மயக்கத்துல அப்போ என் மனைவிக்கு நான் அடிப்பேன் வெள்ளக்கார சாமி எடுத்து வந்து இங்க கும்பிடுற நீ எதுவும் ஊருக்குள்ள வெளியே தான் கும்பிடணும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அடிப்பேன் சித்திரவதை பண்ணுவேன் நல்லா போதை அடிப்பேன் என் பொண்டாட்டி கை புசூல் எல்லாம் தூக்கத்தில் இருப்பேன் கை பிடிச்சாத ஜபம் பண்ணும்
ஏந்திர பார்த்தா ஜவம் ஏந்தி அடிப்பேன், கை ஒடிப்பேன். அந்த அம்மாவுக்கு வந்து கேன்சர் கட்டிலிருந்து ஆண்டர் விடுதலை பண்ணாரு. அது நான் எத்தனை வருஷத்துக்கு ஆஸ்பத்திரி பார்த்து அதுக்காக இது சும்மா சொல்லுது அப்படின்னு சொல்லி சித்திரவதை பண்ணேன். ஆனால் ஒரு நாள் நான் இங்கே இருந்தால் இப்படி தான் கும்பிடிகள் இருக்கும். இது நான் மேல் திருப்பதியில் நான் கடை வச்சுருந்தேன், பாப் ஹாஸ்பிட்டல் கடை இருந்துச்சு. அப்போ இது மேல் திருப்பதி கூப்பிட்டு போயிட்டா பெருமாள் வந்தவொடனே இந்த வெள்ளைக்கார சாமி ஓடி போயிடுவான். அப்படி ஒரு மாஸ்டர் பிளான் இருந்து மனசில் வச்சுக்கினேன். என் பொண்டாட்டி கூட்டி கீ திருப்பதி போனேன். கீ திருப்பதி தான் மேல் திருப்பதி போகணும். ஏம்மா மேல் திருப்பதியில் சாலை இல்லை, பிராண்ட் இல்லை, சினிமா இல்லை, இங்கே எல்லாம் இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு 3 நாள் ஜல்சா பண்ணிட்டு அப்போ தான் நம்ம எங்கே போகலாம், மேல் திருப்பதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் அடிச்சுக்கினு சிக்கன் மட்டன் சாப்பிட்டு பஸ் ஷோக்கு போனேன். சினிமா படம் போய் நாங்கள் அப்போல்லாம் வெத்தலை போய் துட்டு பண்ணியிருப்போம் பக்தியில். திரும்பி இப்போ படுத்திக்கின்னு பார்ப்போம். போய் துப்பிட்டு வந்து படுக்கிறப்ப லபா சவுண்டு இருக்குது. சினிமா கூட ஒரு சவுண்டு பார்த்தா இந்த சினிமா கூட முட்டி பிடிச்சி ஜபம் பண்ணாங்க. 2 அடி அடிச்சு அடி மகளே எந்த யாரும் சினிமா கூட வந்து மந்திரம் ஜபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி 2 அடி அடிச்சா பின்னாடி இருக்கவங்க குடிக்கார வெளியே போய் சட்டை பண்ணுறான். இழுத்து வெளியே 2 அடி அடித்தேன். திரும்பி மேட்னிக்கு போகிறோம். திரும்பி மந்திரமெல்லாம் போட்டியா உன் தாலி அடிச்சுட்டு நான் போய் கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உனக்கு போதை அடிச்சுக்கிட்டு திரும்பி மேட்னிக்கு போனேன். அது சினிமா பார்த்தது நான் அவங்கள பார்க்குறேன், அது அங்கே பார்க்குறது நான் இங்கே பார்க்குறேன். ஏங்க நான் சினிமா தானே பார்க்குறேன், நீ ஏன்னா முடிச்சு பார்க்குறேன். இல்லைம்மா கை காலெல்லாம் வலிக்க மாட்டேங்குது, குளிர் ஜலம் வர மாட்டேங்குது, வா 2 ஊசி போட்டுக்கிட்டு நாங்கள் மாற்றி சாப்பிட்டு நைட் ஷோலுக்கு இதே படத்துக்கு வரலாமா? சரிங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வா போகலாம் சொல்லி வெளியே வந்து டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணான். அன்னைக்கு 1997 2 ஜுரம், மலேரியா டைபாய்டு. டாக்டர் சொல்கிறாரு, ஆறுமுகம் மலேரியா டைபாய்டு மூளை காய்ச்சல் ஆகினா நீ செத்துடுவேன், 3 நாள் பெட்டில் இருக்கணும், குளுக்கோஸ் சேர்த்து தான் ஜுரம் எடுக்கணும்னு சொல்லி 3 நாள் சொன்ன டாக்டர் 30 நாள் இருக்க வச்சிருந்தார். எல்லா தெய்வத்துக்கும் பண்ண இந்த இயேசுக்கு நான் கும்பிட்றேன் இல்லையா? ஒவ்வொரு நாளும் என் உடல் கம்மி ஆகிக்கொண்டே இருந்துச்சு, என் சரீரம் கம்மி ஆகிக்கொண்டிருக்கிறது, என் கண்ணு உள்ளே போகுது, என் உதடு அப்படியே ஒட்டி குளிக்குது. ஒரு நாள் டாக்டர் வந்து சொல்கிறாரு மனைவிக்கு, இன்னைக்கு இந்த சாயந்தரம் 6 மணி ஆகுது, கொஞ்சம் உசுறு இருந்தால் எடுத்து போயிடு, இல்லைன்னா சத்து போயிட்டா கொஞ்சம் பணம் கட்டு, நீ கையெழுத்து பண்ணு, சத்தா பொட்டலம் கட்டி தமிழ்நாடு காமிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க விருப்பத்தில். இப்படி அவங்க கொஞ்சம் பணம் கட்டி கையெழுத்து போட்டாங்க. 8:20க்கு வந்து சொல்கிறாங்க, சத்த போனால் தாண்ட உட்காந்து நீ ஜபம் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி என் பாடி எடுத்து போய் இப்போ தான் ஏசியில் வைக்கிறாங்க. அப்போ ஒரே கூட எல்லா பாடி அங்கே போடுவாங்க, சத்தவங்க குடிக்காரங்க ஆக்ஷன் ஆனவங்க. அதில் 2 மணி நேரம் என் பாடி இருந்துச்சு. 2 ஹவர் கழிச்சு 2 பேர் வந்து என்னை குளிக்க வச்சு என்னை மொட்டை அடித்து என்னை ஒரு வண்டியில் படுக்க வச்சு வேறு ரூமுக்கு போய் என் பாடி வச்சு தள்ளுற நேரத்தில் தான் எல்லா பேரும் இந்த வெளிச்சத்தை பாருங்க. இப்படி ஒரு வெளிச்சம் எங்கேருந்தோ ஒரு ராக்கெட்டு போல வந்து என் மாறு மேலே அடிச்சிச்சு, என் உடல் அப்படி ஆரம்பிச்சு. இவங்க 2 பேர் ஓடி போய் டாக்டர் என்ன அந்த புதிக்கார ஆரம்பம் உயிரோடு கிடையாது செத்து போய் 2 வருது நானும் வச்சேன். ஆமாம் டாக்டர், குளிக்கிறப்போ மொட்டை பண்ணுறப்போ மார்க் பண்ணுறப்போ மண்டபம் மார்க் பண்ணுறப்போ எல்லாம் பாடி தான். உங்களால் எடுத்து வர சொந்த வண்டியில் படுக்க வச்சோம், அவ்வளோதான். என்ன ஆடிச்சு உடம்பு, உயிர் வந்துட்டு வந்து பாரு, வந்து செக்அப் பண்ணால் நார்மல். யாருமே வந்து சாக உயிர் எடுக்கிற, ஏன்பா நான் சாகணும், ஏன் சாக மேலே உனக்கு அவ்வளோ ஆசையா? ஐயோ நான் உசுறு கொடுக்குற டாக்டர் பணம் வெட்ட டாக்டர் 5 நிமிஷம் உசுறு வரலன்னா நான் பாட்டாக வெட்டியிருக்க சொன்னேன். தூக்கி போட்டுச்சு. கண்ணு தந்து பார்த்தா டாக்டர் ஃபேன் சுற்ற பார்த்தீங்கன்னா டாக்டர் ரவுண்ட் அடிக்கிறது, மைக்கம் ஏந்திர உட்காந்து உடனே அங்கே போனால் நாட்டம் வந்தானே, இந்த டாக்டர் வாசனை வருது அப்படின்னு சொன்னேன். அந்த வாசனத்தில் 2 மணி நேரம் நீ இருந்த சொன்னேன், தூக்கி போட்டுச்சு. அப்போ யார் எனக்கு உசு கொடுத்தாங்க? ஐயோ யார் மொட்டை அடிச்சாங்க? என் சாமி மாமி. எந்த சாமி? ஓ எந்த சாமியாலும் தெரியாது, ஏதோ ஒரு வெள்ளை வெளிச்சம் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது அழையா, அந்த வெளிச்சம் தான் எனக்கு வந்து ஆட்டை காய்ச்சி இப்படி இருக்குதா. நம்ம பக்கா இந்து கிருஷ்ண ஆசிரியில் படிச்சிருக்கிற உன் பாவத்துக்காக என் பாவத்துக்காக அநேகர் பாவத்துக்காக ஒரே ஒரு தெய்வம் இயேசுதான். கண்ணி மரியாதை வைக்க போன்ற தெய்வம். அவர்தான் பூமிக்கு வந்தார், அவர்தான் ரத்தம் சிந்தினார், அவர்தான் சிலுவை எடுத்தார், அவர்தான் 3 நாள் ஏந்திர வந்தார். அவரை நீ மறுக்கக்கூடாது, எங்களை மறுத்தது இயேசுலே மறுக்கக்கூடாது. அழலையா அன்னைக்கோட இன்னைக்கு எத்தனை வருஷம் தெரியுமா? 1997 கனெக்ட் பண்ணிக்கோ. அப்போ எடுத்து இந்த பைபிள் என் சாட்சி கட்டி 3 மாசத்துல கிட்டத்தட்ட 180 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இல்லையா? இன்னைக்கு கிட்டத்தட்ட 15-20 சர்ச்சு மேல ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இல்லையா? இன்னைக்கு 2010 நான் ஜுப்பா பாஸ்டர், அப்புறம் சுசேசர் பாஸ்டர், பூமி முழுவதும் என்னை சுத்த வச்சு ஊழியத்தை பண்ண வச்சார் ஆண்டவர். இல்லையா? அதே போல யூடியூப் ஜீசஸ் நரிக்குருவன் அருவாள் எடுக்கையில பைபிள் உலக செய்தி சொல்லி ஒரு பிலிம் சினிமா ஒருத்தர் எடுக்க முடியுமா சொல்லுங்க? ஒரு மனுஷன் கதை வசனம் டைரக்டர் ஹீரோ
பணம் கொடுக்குற பணம் எல்லாத்துக்கும் ஆளோட கூட இருந்து ஹெல்ப் பண்ணி ஒரு ஃபிலிம் உருவாக்கி யாரால உருவா கேட்கல என் யூடியூப்ல விட்டுருக்குறேன். நீங்க பாருங்க, அநேக பாவிகளை காட்டுங்க, பார்த்து ரசிக்கப்பட்ட சின்ன பைத்தியம் நிறைய பேர் அவங்களுக்கு காட்டவன ஏசப்பா என்ன நாயக்கு ஏசப்பா பைத்தியம் வாங்க போல அவரும் ஏசப்பா பைத்தியமாக போறாங்க இல்லையா? ஆண்டவர் நாளில் அருமையான ஐயா கூட்டி வந்து ஒரு அழகான வார்த்தைகள் சாட்சிகள் கொடுத்த தேவனுக்கு நான் கூடி நின்று சொல்லுகிறேன். அதுக்கு முன்ன இது வந்து ஒளிவு மலை எண்ணெய் பியூர். அப்போ பியூர் சொன்னா வெறும் எண்ணெய் இல்லை. நாங்கள் வந்து இப்போ வேட்டைக்காரங்க வைத்திருந்தோம். ஃபஸ்ட்டு இப்போ குருவி அடிச்சா குருவிக்காரன், நரி அடிச்சா நரிக்குருவர், பூவிட்டா பூக்காரன், பால் தப்பா அப்படி தான் ஜாதி பேர் வச்சாங்க கவர்மெண்ட். ஆனால் நாங்கள் சிக்காரிக்காரங்க, வேட்டைக்காரங்க நாங்கள் இல்லையா? ராஜாக்கள் மத்தியில் நாங்கள் வைத்தியர் இருந்தோம் இல்லையா? வைத்தியர் நாங்கள் தான், வேட்டைக்காரங்க நாங்கள் தான். நீங்கள் குழந்தை வெளியே பற்றிக்க முடியுமா? எங்கள் பொம்பளை இன்றைக்கும் வெளியே பற்றிக்குவாங்க. உங்களுக்கு மலையாளம் எல்லா ஜுரம் வரும். எங்கள் குழந்தை எங்கள் ஜனங்களுக்கு எந்த ஜுரம் வராது, எந்த நோய் சீக்கிரம் வராது. இன்னைக்கு 90 வயசு கைதிங்க வச்சுறாங்க இல்லையா? 100 வயசு கை. எங்கள் அப்பா 109 வயசுல காணாமல் போயிட்டாரு. எங்கே போனது அப்ரஹாமா மாறி போயிட்டாரு இல்லையா? அப்படி ராஜாக்கள் மூலிகை இதில் நான் போட்டி இருக்கிறேன். காரணம் என்ன சொன்னா, இது எல்லா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த மூலிகை இல்லையா? அப்போ காட்டில் போய் மூலிகை கட்டிகள் இருந்தேன். இப்போ காட்டுக்கு நான் போறதில்லை. ஆண்டவர் கிட்ட 2021 கொரோனா வந்து போன உடனே ஆண்டவர் எனக்கு இந்த மூலிகத்தை என்ன காட்டினார் திரும்பி. நான் அதுக்கு முன்ன வைத்தியம் பண்ணி இருந்தேன். அப்புறம் ஏசப்பாவை வந்து வைத்தியம் விட்டுட்டேன் இல்லையா? அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஐயோ நிறைய பேஷண்ட் யாரு பாஸ்டர்லாம் ஹார்ட் பேஷண்ட், ஹார்ட் வீக். பாருங்க உண்மை எனக்கு வெள்ள முள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகிக்கிட்டேன். அதிகம் ஆகலை. நான் கை அடிக்கிறேன், கத்தர் அடிவேன் இல்லையா? 55 வயசாகுது. இது வந்து உன் சரீரம் ஃபாஸ்டா மாற்றும் இல்லையா? உன் சரீரத்துல வந்து நோய் நொடி சீக்கிரமே வராது. காரணம் என்ன சொன்னா, இது ஒரிஜினலா மூலிகை ஜப எண்ணெய் இல்லையா? ஒளிவு மனம் எண்ணெய் போல ஜப எண்ணெய் பாருங்க. இதுக்கு பச்சை இல்லை. நீ பாட்டு நான் குடிச்சிட்டேன். நான் மனசு தானே சாமி. பாருங்க, இப்படி ஃபுல்லா குடிக்கூடாது. ஏன் சொன்னா இது பட்ஜெட் அதிகம் இல்லையா? முன்னால வந்து காட்டு மோட்டில் சும்மா கடிக்குது. இப்போ பாரஸ்காரங்க கடையில் போனால் இது தயார் பண்ணி கிட்ட 3000-4000 ஆகிடும். இது எதுக்கு சொன்னா, கிட்னி ஃபைலர் ஆகாது, ஹார்ட் வீக் ஆகாது, நரம்புக்கு பலம், ரத்தத்துக்கு பலம், முடி சீக்கிரம் கொட்டாது, மண்டை லூஸ் ஆகாது, ஞாபக சக்தி மறக்க ஆகாது. எல்லாத்துக்கும் இது முக்கியமா. உனக்கு ஃப்ரீஸ் எப்பவும் உன்னோட கால்வாயில் ஊற்றதா தண்ணியில் சட்டை நிற்கும், சுத்தம் பண்ணதா தண்ணி போகும், இல்லைன்னா கரிஜாகிடும். அது போல் நம்ம என்னென்னாலும் சாப்பிட்றோம் கண்ணுக்கு தெரியாமல், அது எத்தனையோ ஐக்கு இருக்கும். அந்த ஐக்கு தான் பித்தம், வாயு, நீர், கேஸ்ட்ரபுள் எல்லா வியாதிக்கும் உருவாக்கும். சுகர் அது இது. இது குடித்த உடனே காலையில் ஒரு மூடி, இந்த மூடி வெறும் வயிற்றுல ஒரு மூடி அப்படி குடிச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி குடிச்சிட்டு சுடு தண்ணி குடி போதும். 1 கிளாஸ் சுடு தண்ணி, அவ்வளோதான். உன் உடல் மல்லிப்பூவாக இருக்கும், முடி சீக்கிரம் உரியாது, நல்லா ஞாபக சக்தி கொடுக்கும். குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் யூடியூப்ல பாருங்க, நிறைய பேருக்கு